விஜயண்ணா என்னையும் கட்சியில சேர்த்துக்கோங்க அப்படின்னு நடிகை விஜயலட்சுமி ஒரு வீடியோவை உருக்கமா போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் உங்களை சந்திக்காததுக்கு காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரியுமே அதுல ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். இப்போ இந்த தமிழ்நாடு எதிர்பார்த்து காத்திருந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்டுமே நமக்கு என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ ஃபைனலா தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க போறாங்க. இதனால நிறைய பேர் கொண்டாட்டத்துல இறங்கி இருக்காங்க. பட்டாசு வெடிக்கிறதா இருக்கட்டும், ஸ்வீட் கொடுக்கறதா இருக்கட்டும், ஆட்டம் பாட்டம் அப்படின்னு எல்லாருமே ஃபுல் என்ஜாய்மெண்ட்ல கிளம்ப இறங்கி இருக்காங்க. இன்னொரு பக்கம் நிறைய மாற்றங்கள் நிறைய நடந்திருக்கு. அதாவது எதிர்பாராத திருப்பங்கள் இந்த தேர்தல் இருந்திருக்கு. அதை எல்லாருமே கண்கூடா பார்த்துட்டோம். ஏன்னா நிறைய தொகுதிகளில் அமைச்சர்களை தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஸோ இதனால இந்த ஒரு தேர்தல் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று சாதனையா பார்க்கப்படுது. ஏன்னா திமுக நிறைய இடங்கள்ல தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அவங்களோட கோட்டை இதெல்லாம் இந்த தொகுதிகள் எல்லாமே திமுகவோட கோட்டை அப்படின்னு சொன்ன ஒரு தொகுதிகளில் கூட, அதாவது நிறைய தொகுதிகளில் கூட திமுக தோல்வியை சந்திச்சுட்டாங்க. அந்த இடங்கள்ல அதிமுக ஜெயிச்சா கூட இந்த அளவுக்கு ஒரு பரபரப்பா மாறுமான்னு தெரியாது. ஏன் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தான் நிறைய தொகுதிகளில் வின் பண்ணியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுகவோட கோட்டை, அதிமுகவோட கோட்டை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அது எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சிட்டு சென்னை தமிழக வெற்றி கழகத்தோட கோட்டை அப்படின்னு இந்த தேர்தலில் நிரூபிச்சிருக்காங்க. இது ஒரு வரலாற்று சாதனை அப்படிங்கிறத நம்ம மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்த முதல் தேர்தலையே 108 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வின் பண்ணியிருக்காங்க. இதனால முதலமைச்சரா ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்க இருக்கிறாரு. இதனால அவருக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கிறாங்க. இது ஒருபுறம் இருக்க, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களா இருக்கட்டும், சினிமா நடிகர்களா இருக்கட்டும், மற்ற மாநில தலைவர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே முதலமைச்சரா ஆட்சி பொறுப்பேற்க இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த வகையில தான் நடிகை விஜயலட்சுமி நடிகர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இப்போ நடிகை விஜயலட்சுமி யார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எஸ், இவங்க சீமான் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு புகார் கொடுத்து அந்த டைம்ல கொஞ்சம் பரபரப்பா ஆனாங்க. இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் படத்துல குறிப்பா விஜய்க்கு தங்கச்சியா நடிச்சிருந்தாங்க. இவங்க விஜயலட்சுமி இவங்க தான். அதுக்கப்புறமா பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்திலையுமே நடிச்சிருந்தாங்க. அப்புறம் நந்தினி சீரியல்ல கூட நடிச்சிருந்தாங்க. ஸோ இப்படி இவங்களை கொஞ்சம் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ சீரியல்ல வந்தாங்க. இப்போ மொத்தமா சினிமா விட்டு விலகியே அவங்க குடும்பத்தோட இருக்கிறாங்க. அதுக்கு பர்சனல் லைஃப்மே ஒரு காரணம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்களோட விவகாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் காட்டு தீயா பரவிச்சு. ஏன்னா சீமான் என்னை ஏமாத்திட்டாரு, எனக்கு குழந்தை கொடுத்து அதை கலைக்க வச்சு அந்த மாலாம் ஏமாத்திட்டாரு அப்படின்லாம் ஒரு பரபரப்பான புகார் தெரிவிச்சாங்க. எனக்கு நியாயம் வேணும், நீதி வேண்டும் அப்படின்னு போராடினாங்க, கேஸ் கொடுத்தாங்க, அதெல்லாம் நடந்துச்சு. கடைசியா அந்த வழக்கையுமே வாபஸ் வாங்கிட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா சீமான் எனக்கு அவ்வளோ ஆசை வார்த்தைகள் கூறி என்னை பயன்படுத்திக்கிட்டாரு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி என்னை ஏமாத்தி அவரோட தேவைக்காக என்னை பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை வச்சாங்க. அது மட்டும் இல்லாம வீடியோக்களையுமே வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ சீமான் என்கிட்ட பேசின வீடியோக்கள் எல்லாத்தையுமே அவங்க வெளியிட்டு அது மூலமாகவும் ஆதாரத்தை சொல்லியிருந்தாங்க. பட் இந்த விஷயம் கேஸ் போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல வாபஸ் வாங்கிட்டு அவங்க இதுல இருந்து விலகிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில விஜயலட்சுமி இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இருக்காரு இல்லையா, அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சந்தோஷமா சொல்லிட்டு நான் கட்சியில இணைஞ்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி உருக்கமான ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் படத்துல தங்கச்சியை நடிச்சிருந்தாங்க. ஸோ அதனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாழ்த்துக்கள் விஜயண்ணா, மிகப்பெரிய வெற்றியை நீங்க பெற்றிருக்கீங்க. தமிழக வெற்றி கழகத்துல உள்ள எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அவங்க கொடுத்த நமக்கான தீர்ப்பை நம்ம ஏத்துக்கணும், மதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு வேண்டுகோளும் வச்சிருக்காங்க. என்னன்னா, அதுல மட்டும் இல்லாம நான் சென்னையில இருந்திருந்தா நான் நேர்ல உங்களை பார்த்திருப்பேன். அதாவது விஜயண்ணாவை நேர்ல சந்திச்சு வாழ்த்து தெரிவிச்சிருப்பேன். என்னையும் தமிழக வெற்றி கழகத்துல சேர்த்துக்கோங்க, நானுமே உங்களை போல சமூக சேவை செய்யணும்னு, மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனா இப்ப என்னோட குடும்பத்துல எங்களோட அக்காவோட பிரச்சனை இருக்கிறதுனால, உடல்நல பிரச்சனை இருக்கிறதுனால, என் குடும்பத்துல என்னோட அக்காவுக்கு உடல்நல பிரச்சனை இருப்பதால வெளியே வர முடியல அப்படின்ற மாதிரி விஜயலட்சுமி உருக்கமா சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே மக்களோட நம்பிக்கை வீணாகாம நல்லாட்சி வழங்கணும் அப்படின்னு
உருக்கமா கேட்டுக்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ வைரலா போய்கிட்டு இருக்கு. இப்போ சொல்ல போனோம் அப்படின்னா விஜயலட்சுமி வந்து இந்த இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமா சீமான பத்தி ஏதாவது ஒரு வீடியோ போடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க அது பண்ணாம இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுதான் இணையதளத்துல வந்து வைரலா போயிருக்கு. ஏன்னா அந்த படத்துல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வந்து தங்கச்சியை நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு அண்ணன் தங்கச்சி அப்படின்ற ஒரு பாண்டிங் வந்து இன்னைக்குமே இருக்குது அப்படிங்கிறது இது மூலமா தெரியுது. ஏன்னா அவங்க சொல்லும்போது கூட வார்த்தைக்கு வார்த்தை வந்து அண்ணா அண்ணா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி தான் பேசியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உரிமையோட சொல்லியிருக்காங்க. நான் சென்னையில இருந்தா நான் உங்களை வந்து பார்த்துருப்பேன், வாழ்த்து தெரிவிச்சிருப்பேன், நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் நீங்க சேர்த்துக்கோங்க அப்படின்னு கேட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் விஜயலட்சுமி பேசியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க மட்டுமே இல்லை, நிறைய சினிமா பிரபலங்கள் வந்து இவங்களுக்கு விஜய்க்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களா இருக்கட்டும், கமலஹாசன் அவர்களா இருக்கட்டும், அதுக்கப்புறமா ரவி மோகன், தனுஷ், சிவகார்த்திகேயன், சமந்தா, ராஷ்மிகா மந்தனா இப்படின்னு நிறைய ஹீரோயின்ஸ் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இதுல குறிப்பா நடிகை த்ரிஷா வந்து நேரடியா வீட்டுக்கு போய் வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. அந்த ஒரு வீடியோ காட்சிகளுமே ரொம்பவே வைரலாச்சு. ஏன்னா இப்போ இந்த தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் த்ரிஷா வந்து இல்லாத ஒரு விஷயமா பார்க்கவே முடியல. ஏன்னா எல்லா விஷயத்திலும் த்ரிஷா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசப்படுது. அது விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா இவங்க வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா த்ரிஷா வந்து டைரக்டா விஜயோட வீட்டுக்கு போயிட்டு வாழ்த்து தெரிவிச்சாங்க. அந்த வீடியோக்குள்ள வந்து வைரலா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம விஜயோட ஃபேமிலி வந்து அந்த கோடம்பாக்கம் ஏரியா ஓட்டு கேட்டு வாரியா அப்படின்ற சாங்கை பாடி அவங்களோட அப்பா அம்மா எல்லாருமே வந்து ஒரு உற்சாகமா கொண்டாடினாங்க. அந்த ஒரு காணொலியுமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. விஜய்க்கு இவங்க மட்டுமே இல்லாம இன்னும் நிறைய ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இப்ப குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் பிரபலங்கள் மட்டும்தான் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்களா அப்படின்னா கேட்டா கண்டிப்பா கிடையாது. மற்ற மாநில முதலமைச்சர்கள், தலைவர்கள், மற்ற மொழி ஹீரோக்கள் எல்லாருமே வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு வராங்க. ஏன்னா இது ஒரு அரசியல் அப்படிங்கிறத தாண்டி ஒரு வரலாற்று சாதனையா பதிவாயிருக்கு. ஏன்னா முதல் தேர்தல் இப்போ திராவிட கட்சிகள் மட்டும்தான் தமிழகத்தை ஆண்டுகிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு சரித்திரத்தை இவர் வந்து முறியடிச்சுட்டாரு. ஸோ இவர் வந்து ஒரு புதிய ட்ராக்கை கொண்டு வந்துட்டாரு. ஸோ அதெல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு அந்த ஒரு ஆட்சிக்கெல்லாம் முற்றுக்கட்டை போட்டுட்டு இவர் விஜய் வந்து ஆட்சி அமைச்சிருக்காரு. ஸோ இதனாலே நிறைய பேர் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா டி ராஜேந்திரன் அவர்கள் வந்து அவருமே அவரோட ஸ்டைல்ல வந்துட்டு ஒரு எதுகை மோனையில வந்து பதிவு போட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி மக்களுமே வந்து விஜய்க்கு தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ ஸ்டோரிஸ் போடுறதா இருக்கட்டும், ரீல்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருக்கட்டும், அவங்க போஸ்ட் போடுறதா இருக்கட்டும், எந்த மாதிரி அவங்க எல்லாருமே வாழ்த்துக்களை வந்து வாரி வழங்கிட்டு வராங்க. ஸோ இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து அன்பு மழையால அந்த பாசத்தால வாழ்த்து மழையால வந்து நினைச்சிட்டு இருக்காரு. ஸோ அவர் அதை பெற்றுக்கிறதுக்கே இன்னும் டைம் எடுக்க போல அந்த அளவுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டே வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இது தொடர்பா விஜய் என்ன வெளியிட போறாரு, மக்களுக்கு என்ன வாழ்த்து செய்தி சொல்ல போறாரு அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவ்வளவு நம்பிக்கையோட மக்கள் வந்து ஓட்டு போட்டு ஸோ அவரை வந்து வின் பண்ண வச்சிருக்காங்க. யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா முதல் தேர்தலையே இவ்வளவு வாக்குகளை வந்து விஜய் பெறுவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறியாதான் எல்லாருமே முன் வச்சாங்க. குறிப்பா ஓட்டுகளா வராது, கூட்டெல்லாம் ஓட்டாம வராதுப்பா அப்படிலாம் சொன்னாங்க. அது எல்லாத்தையும் உடச்சி எறிஞ்சிட்டு தான் தவிடுபடி ஆக்கிட்டு தான் விஜய் வந்து ஒரு டாப் லெவல்ல வந்து நான் வருவேன், சிங்கிளா தான் வந்திருக்கேன், ஆனா நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையில வந்தாரு. ஸோ அதே மாதிரி ஜெயிச்சும் காட்டிட்டாரு. பார்க்கலாம் ஸோ விஜய் வந்து மக்களுக்கு எந்த விதத்துல நன்றி கடன் பண்ண போறாரு, எப்படி விஜய் வந்து மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க போறாரு, மாற்றம் கொண்டு வருவேன் வந்துட்டாரு. ஸோ என்ன மாற்றத்தை கொண்டு வர போறார் அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்குது. ஸோ விஜய் வந்து என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம விஜய் வந்து இதுக்காக தான் நாங்க தேர்ந்தெடுத்தோம், இந்த விஷயத்தினால மட்டும்தான் நாங்க விஜயை தேர்ந்தெடுக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு குறிப்பான விஷயத்த, முக்கியமான விஷயத்த கமெண்ட்ல சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாம விஜய் வந்து இதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணார்னா நம்மளோட தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.